தினகரன் வெளிப்படையாக மனம் திறந்து சொல்லிட்டார், எனக்கும் எடப்பாடிக்கும் ஆகாது. நான் அதிமுக வெற்றி பெறுவதற்கு பிரச்சாரம் செய்வேன், வேண்டுமானால் போட்டியிடவில்லை, வேண்டுமானால் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர். அண்ணாமலையே முன்னிருந்து அவர் தானே கூட்டணியை கட்டமைச்சார். 2024 நாடாளுமன்றத்தில் யார் போய் தைலாபுரத்தில் அந்த வீட்டுக்கு போய் எந்த தலைவரை நீங்கள் பார்த்துருக்கீங்க? தைலாபுரம் வீட்டில் அண்ணாமலை நல்லாவே திட்டம் போட்டு எடப்பாடியும் அதிமுகவையும் பழிவாங்கிறார். திமுக ஜெயிச்சிரும், திமுக நல்லா வலுவாக இருக்கான்னு சொன்னாங்க. திமுக மீதான அபிப்பிராயம் சொல்கிறேன். அவருக்கு அதிமுக மேலே ஒரு கசப்புணர்வு. அதே போல் பாஜக டெல்லியில் இருக்கிற வரைக்கும் திமுக பெரிய செல்வாக்கு. ஏன்னா பாஜக எதிர்ப்புங்கிற பேர் தானே கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க. நாளைக்கு ஆட்சியில் டெல்லியில் பாஜக இல்லைன்னு வச்சுங்களேன், அடுத்த நாளே திமுக கூட்டணி சிதைந்து போயிடும். ஸோ அதனால் பாஜக எதிர்ப்பு நிச்சயமாக மறைமுகமாக திமுக கை கொடுக்குறது. ஆனால் இந்த ஹெட் டு ஹெட்டுங்கிறது ரெண்டு தரப்புமே விரும்புகிறது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் பத்திரிகையாளர் ராம்கி அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணாமலை என்ன சார் நினச்சிட்டு இருக்காரு? அண்ணாமலையோட பிளான் அவருக்கு தான் தெரியும். அவர் ஒரு மூத்த காவல்துறையில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி நடந்து போகிறோம் அப்படி தான் அவர் அரசியல் நடந்துருக்கார். இன்றைக்கி அவருடைய பிளான் என்னங்கிறது நம்மளாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு தனி ரூட் இருக்குது. இப்போ நிறைய செய்திகள்லாம் தனி கட்சி ஆரம்பிக்கலாம் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அவர் இப்போ இருக்கிற இந்த கூட்டணி விஷயத்தில் மற்ற விஷயங்களில் ஒரு அதிருப்தியில் தான் இருக்கார். தினகரன் வெளிப்படையாக மனம் திறந்து சொல்லிட்டார், எனக்கும் எடப்பாடிக்கும் ஆகாது, எடப்பாடியை எதிர்த்து தான் நான் கட்சியே ஆரம்பித்தேன், நான் எப்படி அவர் கூட கூட்டணி சேர முடியும், நான் எப்படி அவருடைய தலைமை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் தினகரன். இதை சொல்லாமல் அண்ணாமலை மனதுக்குள்ளே வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சார், இதே டிடிவி தினகரன் அமித்ஷாவும் எடப்பாடியும் அலைன்ஸ் பற்றி பேசுகிறப்ப 3 மாதமாக கம்முன்னு இருந்தார். அப்போ என்ன சொன்னார்? நான் அதிமுக வெற்றி பெறுவதற்கு பிரச்சாரம் செய்வேன், வேண்டுமானால் போட்டியிடவில்லை, வேண்டுமானால் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர். திடீர்னுட்டு இப்படி டபாலன்ட்டு அப்படியே மாறிட்டாரா சார்? அதுக்கு என்ன காரணம்னா தினகரனுக்கும் சரி ஓபிஎஸும் சரி அவங்களுக்கு மனதில் ஒரு எண்ணம் இருந்தது, ஏதாவது ஒரு மாற்றம் வரும், அண்ணாமலை அண்ணாமலை ஒரு மாற்றத்தை செய்வார், நாளைக்கு கடைசி நேரத்தில் அதிமுக கூட்டணி விட்டு வெளியில் போகிறது வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா என்டிஏவோட தலைமை அண்ணாமலை பக்கம் வரலாம், இல்லை பாஜக வேறு ஏதாவது தலைவரை போடலாம், அதில் அண்ணாமலையோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கலாம், இப்படிலாம் பல கணக்குகள் ஓடிட்டு இருந்தது. ஸோ இதையெல்லாம் நினைத்து தினகரன் அமைதியாக இருந்தார். ஸோ இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் முன்னிலையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில் தேர்தலை எதிர்கொள்வோன்னு அண்ணாமலை சொன்னோன்னே ஸோ தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் முடிவு வந்துச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கே வெயிட் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நான் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க மனம் திறந்து பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அண்ணாமலை மீது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, அண்ணாமலை ஏதாவது செய்வார், எடப்பாடியிலேருந்து நம்மளை காப்பாற்றுவார்னு தான் தினகரன் நினச்சிருந்துருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வெளிப்படையாக இப்போ தினகரன் ஒரு முடிவுக்கு வந்துட்டார், என்னாலும் எடப்பாடிக்கிட்ட போக மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். ஸோ இந்த சிக்கலில் கூட்டணி இருக்குது. நீங்கள் அமித்ஷா அவர்கள் இப்போ சென்னையில் ஒரு நாள் இருந்து காலையில் ஆரம்பிச்சப்பட்ட அந்த ப்ரெஸ் மீட்டு அப்படியே சாயந்தரம் வரைக்கும் போணுச்சு. நடுவில் நிறைய பேச்சுவார்த்தைகள். அன்றைக்கே தமிழக தலைவராக நயினார் மோகன் தேர்தலை நிற்க வச்சு போட்டிட்டு அன்றைக்கே டிக்ளேர் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஸோ இவ்வளவும் ஒரு நாள் நடந்தது. அவர் ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொன்னார், அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டது அப்படின்னாரு. என்டிஏ அரசு அமையும், இது தனி, இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. என்டிஏ அரசு அமையலாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு. ஏன்னா நீங்கள் இது 2 பேரும் இணைந்த பிறகு அப்புறம் என்டிஏ கூட்டணியாக அமையணும், மற்ற கட்சிகளை உள்ளே கொண்டு வரணும். ஏற்கனவே 2024 தேர்தலில் இருந்த கூட்டணிகள் கட்சிகள் எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும். இதுதான் அவனுடைய பிளானு. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, என்டிஏ தலைவராக அன்னைக்கே டிக்ளேர் பண்ணிட்டார், எடப்பாடி அவர்கள் தான் என்டிஏ தலைவர்னு சொல்லிட்டாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல் வேட்பாளர், எல்லாம் முடிஞ்சு. ஆனால் இந்த என்டிஏ கட்டமைக்க வேண்டிய பணி யார் செய்யணும்? பாஜக தான் செய்யணும்.
ஒருவேளை பாஜக தலைவர் எப்படி நினைச்சிருக்கலாம்னா ஏற்கனவே 2024 நம்ம செஞ்சிருக்கோம், என்டிஏ ஒரு கூட்டணியாக அமைச்சு அதில் பாமக உள்ள கொண்டு வந்திருக்கோம், போய் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் எடப்பாடி பக்கம் சேர்த்துடலாம், ரொம்ப ஈஸியான வேலைன்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு அது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்ட்டு. ஆனால் இதையும் கெடுத்தது அண்ணாமலை தானேன்றாங்க. கெடுத்ததுன்னு சொல்கிறத விட இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அமைதியாக இருந்ததன் மூலமாக ஆக்சுவலாக என்ன எதிர்பார்ப்பது பாஜக தலைமைனா அண்ணாமலையே முன்னிருந்து அவர் தானே கூட்டணியை கட்டமைச்சார். 2024 நாடாளுமன்றத்தில் யார் போய் தைலாபுரத்தில் அந்த வீட்டுக்கு போய் எந்த தலைவரை நீங்கள் பார்த்துருக்கீங்க? தைலாபுரம் வீட்டில் அவரே அவர் முதன்மை தமிழக பாஜக தலைவராக இருந்த அவரே நேராக தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் அந்த கூட்டணி உறுதி பண்ணார். அவரே தான் ஜி.கே. வாசனை போய் பார்த்தார். எல்லாம் வந்து ஒரு கூட்டணியை கட்டமைச்சிட்டார். ஸோ அப்போ கிட்டத்தட்ட அன்றைக்கு என்டிஏவோட தலைவராக தமிழக பாஜக தலைவர், அதையும் தாண்டி தமிழ்நாடு என்டிஏ முகமாக இருந்தது அண்ணாமலை தான். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், அவர் என்ன சொன்னார் வார்த்தை, பாஜக தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதை வந்து நான் அப்படியே பின்பற்றுவேன், நான் ஒரு தொண்டனாக பின்பற்றுவேன்னாரு. அப்போ நீங்கள் வந்து என்டிஏ நீங்கள் கட்டமைத்த கூட்டணி அப்படியே கொண்டு போய் எடப்பாடி கிட்ட அது சேர்த்து அங்கே வைக்கணும், ஒரு பலமான கூட்டணியை உருவாக்குனா அவருடைய வேலை. ஆனால் அது செய்யலையே, அவர் அமைதியாக இருந்தார். இப்போ அமைதி பின்னாடி என்ன காரணம், அவருக்கு அதில் ஒப்புதல் இல்லை, விருப்பம் இல்லை. அதாவது தனது தலைவர் பதவி போனதுனால அவர் ஒரு வெறுப்பில் இருக்கிறார். அது நிச்சயமாக காரணம் இருக்கும். ஏன்னா இது முக்கியமாக அந்த கூட்டணி வந்து தலைவர் பதவி அவர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டு ஐநா நாகேந்திரன் வந்தது அது ஒரே நாளில் நடந்தது. எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம்தான். அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில் நீடிக்கும் வரை அதிமுக நெருங்கி வராது, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அங்கே ஆரம்பத்திலேருந்தே அண்ணாமலைக்கும் எடப்பாடியவர்களுக்கும் ஒரு பனிப்போர் தொடர்ந்து தான் இருக்குது. நான் இதில் வந்து அண்ணாமலை பாதிக்கப்பட்டவராக நம்மலாம் பேசிகிட்டு இருக்கிறத விட எடப்பாடியோடைய டேக்கு நீங்கள் பாருங்கள். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையாவது நீங்கள் பிரச்சாரத்தில் போயிட்டு இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த கட்சிக்கு இவர் தான் தலைவர் அப்படின்னு யாராவது சொல்லி பார்த்துறீங்களா? இது அரசியல் நாகரிகமா? நீங்கள் அதிமுக உங்கள் கூட்டணியிலும் இல்லை, அது ஒரு உங்களுக்கு ஒரு இயல்பான கூட்டணி தான். அது அவர் வெளியில் நின்று அவருடைய தன்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்காக ஒரு கூட்டணியாக நிற்கிறார். எடப்பாடி தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இருக்காது, தினகரன் தலைமையில் இருக்கும்னு நீங்கள் சொல்கிறது, அதை ஏன் நீங்கள் சொன்னீங்க அதை? ஸோ அது வந்து அண்ணாமலையோட அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு. சார் இதில் அண்ணாமலை நல்லாவே திட்டம் போட்டு எடப்பாடியும் அதிமுகவையும் பழிவாங்கிறார். என் மண் என் மக்கள் பயணத்தில் உதயகுமார் அதில் கலந்துக்கிட்டார். அது அதிமுக. அதுவே எடப்பாடி செஞ்ச மிகப்பெரிய தவறு தானே. அவங்க கட்சி வளர்க்கறதுக்கு இவங்க எதுக்கு சார் போகணும்? இல்லை, அதாவது என்னென்னா இப்போ வந்து ஒரு இயல்பாகவே பாஜக அதிமுக ஒரு கூட்டணி தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருந்திருக்குது. ஆரம்பத்திலேருந்து 2021 இருந்தால் இருக்குது. 2024 முன்னாடி தான் அவங்க வந்து பிரிஞ்சு தனித்தனியாக போட்டி போகிறாங்க. அது எடப்பாடி எடுத்த முடிவு. ஸோ தனியாக நிற்போம்ங்கிற முடிவு. ஆனால் அதற்கு முன்னாடி இந்த யாத்திரையெல்லாம் போகும்போது அது ரெண்டு கட்சிக்குள்ளே ஒரு பரஸ்பரம். இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் போகிற சுற்றுப்பயணத்துக்கு அதுக்கு பாஜக தொடரெல்லாம் வராங்கல்ல, ஒரு இயல்பான கூட்டணி தான் அது. அப்போ வந்து எந்த எலெக்ஷன் இல்லை, எந்த இதுவும் இல்லை சார். 2020 என் கட்சியை வளர்க்குறதுக்கு நான் சுற்றுப்பயணம் போகிறேன்ட்டு நடப்பயணம்ன்ட்டு அப்படி இருக்கு. ஆனால் போன 8வது நாள்லேயே அந்த அதிமுக முன்னாள் தலைவர்கள் பற்றி எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பற்றி ரொம்ப கேவலமாக பேசணும். அதனால தானே அவங்க வெளியே வந்ததாங்க. இல்லை அவர் அது மட்டும் இல்லை, ஆரம்பத்திலேருந்து தொடர்ந்து அவர் எப்படி தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் இதுவரைக்கும் பேசாத விஷயத்தை தான் அண்ணாமலை அவர் தலைவராக பேசினார். திமுக அதிமுக ஒரே தட்டில் வச்சார். திமுக வந்து ஒரு திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணுறேன்லாம் ஒரு பத்திரிகையாளர் கூட்டி சொன்னார். அப்போ அடுத்த கேள்வி கேட்கும்போது அடுத்தது அதிமுக வருவேன்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் அதிமுக பற்றி அவர் பேசலை. அவர் ஆரம்ப காலத்திலேருந்து திமுக அதிமுக ஒரு மாற்றுனாங்க, பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸு பாஜக அப்படிலாம் சொல்லிட்டு தான் இருந்தார். ஸோ அதுதான் அண்ணாமலை பதவியை காப்பாற்றி கொண்டிருந்தது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டு பாஜக வளர்வதற்கு அது ஒரு காரணம். நீங்கள் எதுக்காக தமிழ்நாட்டில் பாஜக தேவைப்படுது? நீங்கள் திமுகவையும் அதிமுகவையும் தட்டி கேட்கணும். அதுக்காக தானே ஒரு பார்ட்டி இன்றைக்கி தேவை. இன்றைக்கி விஜய்கிட்ட எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து திமுகவையும் பாஜகவையும் மட்டும் தட்டி கேட்கணும்னா எல்லா கட்சியிலையும் கேளுங்க. நீங்கள் தான் ஒரு மாற்று சக்தியெல்லாம் கேட்குறாங்கல்ல. அவரு தயங்குறாருல்ல. அவர் காங்கிரஸை பற்றி பேச கிடையாது, அதிமுக பற்றி பேச கிடையாது. நீங்கள் புதுசாக தானே வந்திருக்கீங்க, தாராளமாக நீங்கள் பேசலாம்ல. ஸோ அது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு பாஜக தலைவராக வரும்போது இருந்தது. நீங்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக நீங்கள் பேசுவீங்கன்னு. அவர் என்ன பண்ணார், செலக்டிவாக திமுக எதிர்ப்போன்னு எடுத்துக்கிட்டார், அதிமுக பற்றி பேசலை. ஸோ அது மனசில் என்ன ஒரு கால்குலேஷன் இருக்கும், சரி கூட்டணி நாடாளுமன்றத்தை எதுனா கூட்டணி போட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற கால்குலேஷனில் நின்றுருக்கலாம். நீங்கள் அப்போது ஒரு நிலைப்பாடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஒரு நிலைப்பாடு, அதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாடு மாற்றி எடுக்கும்போது இன்னைக்கு அண்ணாமலை மீதான ஒரு நம்பகத்தன்மை குறைந்திருக்கிறதா சார்? உண்மையிலே அந்த
அதிமுக பாஜக அந்த கூட்டணி இருந்த பாராளுமன்றத்தில் ஏறக்குறைய 15 தொகுதியில் வின் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை கெடுத்துட்டாரு. இவர் தானே கெடுத்தாரு. இல்லை இதில் அப்போனா இவர் திமுக பின்னாடி ஏதாவது ஒரு இவருக்கும் அவருக்கும் ஏதாவது டீலிங் இருக்குதா? தாராளமாக இன்றைக்கி அதான் ஊடகத்தில் இணையங்களில் அதான் பேச போகிறாங்க. என்ன திமுக பின்னணி இருக்கா அதெல்லாம் இருக்காங்க. பட் அவருடைய அவர் இருக்கா என்னன்னு நமக்கு தெரியாது, வரட்டும். ஆனால் அவருக்கு வந்து இதில் இஷ்டம் இல்லாமல் தான் அவர் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிறார். அதாவது தன்னை முன்னிலைப்படுத்தி என்டிஏ தலைவர் நான் அப்படின்னு தான் நினச்சி பண்ணார். ஒரு வேலையை அவங்க வந்து போய் ரெக்வஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட எடப்பாடி அணுகியிருந்தாலும் எடப்பாடி கூட வந்திருக்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் தானே, மோடி பிரதமர் ஆகணும்னு நினச்சி வர தேர்தல் தானே, அதில் என்ன பெரிய டிமாண்ட் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்திருக்கலாம். ஆனால் அதை தவற விட்டது யார்? எடப்பாடி அல்ல, அண்ணாமலை தான் தவற விட்டார். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சரி, உங்களுக்கும் எடப்பாடிக்கும் உங்களுக்கும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உங்களுக்கும் தேமுதிகவுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் விருதுநகரில் விஜயகாந்தோட பையன் வந்து போட்டிடுறார், மாணிக் தாக்கூர் போட்டிடுறார். 2 பேருக்கும் நடுவில் வாக்கு வித்தியாசம் 5000 சார். நீங்கள் அதே இடத்துல போய் ராதிகாங்கிற ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ஒன்று போட்டிங்க, பாஜகலேருந்து ராதிகாவை போட்டீங்க. அவங்க 1,66,000 வாக்குகள் வாங்கினாங்க. ஒரு 5,000 வாக்குகள் வந்து விஜயகாந்த் பையனுக்கு கிடைச்சிருந்தா கூட அவர் வந்து இன்றைக்கி எம்பியாக தேமுதிகங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி பெரிய ஒரு லைஃப் லைன் மாரி ஆக்சுவலாக அது கிடச்சிருக்கும். அப்போ உங்களுக்கு அதிமுக மேலே உள்ள கோவத்தில் நீங்கள் அங்கே ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை போட்டு அது ராதிகா போன்ற ஒரு பிரபலமான வேட்பாளர் இறக்கும்போது அங்கே வந்து களம் வந்து உங்களுக்கு சமபலமாக போய் 2 பக்கமும் போட்டு செதறும் போது மாணிக்க தாகூர் ஜெயிச்சு வராரு. மாணிக்க தாகூர் மேலே அவ்வளோ அதிருப்தி இருந்தது, ஆனாலும் அவர் ஜெயிச்சு வந்தார். ஸோ அதுக்கு என்ன காரணம்? அந்த இடத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம். விட்டு கொடுத்து நீங்கள் அதிமுக மேலே உள்ள கடுமையை வந்து இப்போ தேமுதிக வந்து பாஜக பார்த்து தான் கோவப்படணும், அண்ணாமலையை பார்த்து தேமுதிகவுக்கு கோவம் வரணும். ஏன்னா அவங்க கடைசி நூழிழையில் அவங்க இழந்த வெற்றி அது. 5,000 ஓட்டு இருந்துன்னா அவங்க ஜெயிச்சு ஒரு எம்பி பார்த்துருக்கலாம். அவங்க இது வரைக்கும் தேமுதிக எம்பி இல்லை, பார்லிமெண்ட் ஒரு வாய்ப்பு. விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் கிடைத்த அனுதாபாலை விஜயகாந்த் பையனே நிற்கிறார் நேரா. அப்படிங்கும்போது நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தேமுதிக இழந்தது. அதற்கு காரணம் பாஜக தான், எடப்பாடி அவர்கள் கிடையாது சார். இப்போ வந்து அதாவது அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவராக இருக்கிறப்ப அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு திமுக மேலே பல விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள், பைல்ஸ் 1 பைல் 2 அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தவ இப்போ சமீபத்தில் நடந்த பிரபல பத்திரிகையில் இதை மாநாட்டில் அங்கே சொல்கிறாரு திமுக எதிராக ஆன்டி இன்கம்சியல். எப்படி சார் இது? சாதாரண கூட தெரியாதா இது? இல்லை, அதாவது ஒரு அரசியல் தலைவர்கள் வந்து எப்போதுமே எப்படி பேசுவாங்கன்னா அந்த அரசியல் கட்சிக்கு சார்பாக தான் பேசுவாங்க. கூட்டணி சார்பாக பேசுகிறோம். நான் என்ன சுச்சுவேஷன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிலைமை எப்படி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது, நாம் பெரிய பொலிட்டிக்கல் அனலிசிஸ்னால் நீங்கள் வந்து உங்கள் கட்சி வட்டாரத்தில் சொல்லுங்கள். அது பொதுவெளியில் வந்து இல்லை திமுக மேலே பெரிய எதிர்ப்பு அலை இல்லை, 44% வச்சுருக்காங்க, நீங்களே போய் நேராக பார்த்து வெரிஃபை பண்ண மாதிரி சொல்கிறது வந்து உண்மையிலே இது தொண்டர்களை ரொம்ப சோர்வடை வைக்கும். ஆஸ் எ பிஜேபி பிரசிடென்ட், நீங்கள் ஒரு எக்ஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி பாஜகவோட முகமாக இருக்கீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டோட பாஜகவும் நயினார் நாகேந்திரனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அண்ணாமலை தான் முகமாக இருக்கு. அவர் போய் ஒரு இடத்துல போய் மீட்டிங்கில் உட்காந்து இது மாதிரி திமுக வந்து இன்னும் நல்லா செல்வாக்கோட இருக்காங்க, ஒன்றும் பெருசாக வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்கிறது தவறான விஷயம். அதை ஏன் சொன்னார் தெரியல. அதுக்கு பலவித மறுப்பில் சொல்கிறாங்க. தினமலர் வந்த செய்தி தப்பாக திரிச்சிட்டாங்க. அது இதெல்லாம் என்ன, அந்த லைவ் ப்ரோக்ராம் எல்லாம் வெளிப்படையாக இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, மொழிபெயர்ப்பு சிக்கா, அதெல்லாம் நம்ம ப்ளேம் பண்ணவே முடியாது. அண்ணாமலை பேசினது உண்மைதான். அது அதில் வந்து அதை ஏன் அவர் பேசினாருங்கிறத நம்ம கேட்கணும். சார் அதுக்கு முன்னே திருநெல்வேலி நடந்த பாஜக பூத் கமிட்டியில் இதே அண்ணாமலை நமது கூட்டணி சார்பாக எடப்பாடியை நாம் முதல்வர் ஆக்க வேண்டிய நமது முதல் வேலைன்ட்டு இப்படி போயிட்டு இப்படி பேசுனா ஏதோ சந்தேகம் இருக்குது இல்லை சார்? இல்லை, பெரும் சந்தேகம் எழுப்பிடுது இல்லை? முதல்ல அவர் தன்னை தற்காத்து கொள்வதற்காக சில வேலை செய்கிறார். அன்னைக்கு பேச வேண்டிய நிர்பந்தம் என்னன்னா, தமிழ்நாட்டு பாஜக நயினார் நாகேந்திரன் உட்பட எல்லாருமே எடப்பாடி அவர்களை என்டிஏ தலைவராக முதல் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டார்கள். அண்ணாமலைக்கு அதை ஏற்றுக்கொள்ள தயக்கம் இருக்கிறதுங்கிற மாதிரியான உசூல் இருந்தபோது இல்லை நானும், ஏன்னா பாஜக தலைமை முடிவு எடுத்து விட்டதுனால நான் தலைமை கட்டுப்பட்டு நானும் வந்து எடப்பாடியை ஏற்றுக்கொள்கிறேங்கிற அதை வந்து அது அமித்ஷா முன்னிலை தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேறு வழி இல்லாமல் அதை அன்றைக்கி செய்கிறார். அவர் உள்ளூராக அவருக்கு என்னங்க இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தெரியாது. அது அப்படி செய்துவிட்டு
இப்போ இன்னைக்கு திரும்ப வந்து இல்லை டிஎம்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன? நீங்கள் ஒன்றும் இல்லை சார், அண்ணாமலை பேசாமல் இருந்தாலே பாஜக அதிமுக கூட்டணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெற்றி இல்ல அவரும் பேசிதானே கூட்டணியை கெடுத்தாரு 2024 இது. இப்பயும் அதே மாதிரி தானே கெடுக்க பாக்குறாரு. ஆமா ஆமா, அது உண்மைதான். ஆக்சுவலாக அதனால தான் அவர் பேசாதான், அவர் பேசாமல் மற்ற இன்னைக்கு எல்லா தலைவர்களும் தமிழ்நாடு அவசர கூட்டம் தான் டெல்லியில் போனாங்க. அமித்ஷா அவர்கள் திரும்ப என்ன சொல்லியிருக்காரு, இங்கே நிறைய கோஷி புஷல் இருக்குது, நீங்கள் கூட்டணிக்காக எல்லாம் வேலை செய்யுங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் திரும்பி வந்தவர்கள் யாராவது பேசியிருக்காங்களா? நயினார் நாகேந்திரன் பேசுகிறார், அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் பேச வேணும். வானதி ஸ்ரீனிவாசன் பேசுறது இல்லை, தமிழிசை எல்லாருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க, பேச கிடையாது, எதை கேட்டாலும் நீங்கள் நயினார்கிட்ட கேட்டுங்கன்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நயினார் தவிர வேற தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது அண்ணாமலை தான். அப்போ அண்ணாமலையோட நிஜமாவே அவருக்கு என்ன இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி தெளிவாகலை. அவர் ஒரு முடிவு மனதில் ஏதாவது முடிவு எடுத்து விட்டாரா, இல்லை அவர் என்ன பிளான் அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய கொஸ்டின். இதனால தான் வந்து இணையத்தில் ஒன்று தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கும் திமுகவும் தொடர்பு இருக்குது, அவர் தணிக்கை ஆரம்பிக்க போகிறான்னு சொல்கிறது காரணம். சார் நீங்கள் இப்படி சொன்னதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் சார். அவர் சென்னையில் இருக்கிற வீட்டுக்கு நண்பர்கள் தான் வாடகை கட்டுறாங்க, எனக்கு ஒரு பைசா இல்லை, எல்லாமே எனக்கு சாப்பாடு எல்லாமே இப்படி இருக்கிறப்ப ஒரு 4 கோடி சொத்து லேண்டு கோயம்புத்தூரில் வாங்கியிருக்காரு. அது எப்படி சார்? அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஏறக்குறைய 80 லட்சம். ஆனால் அது உண்மையான ரேட்டு 80 கோடின்றாங்க. அப்போனா இவ்வளோ பணம் அவருக்கு எப்படி வந்தது? இல்லை, இதுதான் என்ன சிக்கல்னா, அவர் வந்து நான் வந்து கடன் வாங்கி பண்ணேன்லாம் ஒரு ஏற்கனவே கடந்த காலத்தில் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அவர் குடும்பத்தினர்கள்லாம் நிறைய பேர் இன்வால்வ் இருக்காங்க. அந்த இடம் நமக்கு அந்த விஷயம் என்ன நடக்குது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. நிறைய விஷயங்கள் இணையத்தில் பேச பொருளாது. அதெல்லாம் தாண்டி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் தெரியுது. இது வந்து மக்களுடைய இதே அவருடைய சொன்ன இது தானே, நான் எங்கிட்ட ஒரு பைசா இல்லை, எதுவும் இல்லை, நான் நண்பர்களால் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்க எப்படி சார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு நடிகர்கள் இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரணும்னு ஏன் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பதவியில் நல்ல பதவியில் அதிகாரமுள்ள பதவியில் நல்ல வருமானமோட உள்ள பதவியில் இருந்தீங்க, இன்றைக்கி சமூகத்தை சேவை செய்ய வந்திருக்கீங்க. ஸோ அதனால அவங்க வர்றது வந்து கரைபடாத கரங்களாக தான் இருக்குன்னு மக்கள் நம்புகிறாங்க. நம்பினால தான் இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் அதே போல் வழக்கமான அரசியல்வாதிகள் செய்கிற பணிகளை அதே மாதிரி சர்ச்சைகளில் சிக்கினா அது அவருடைய கேரியருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்பாயில் ஆகும். சார் இது எதற்காக நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி எழுத சார். இதில் பார்த்தீங்கன்னா யார் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக 7 வருஷம் தான் இருந்தார். அப்படின்னா பெருசாக ஒன்றும் சம்பாதிச்சிருக்க முடியாது சார். சேலரி அவ்வளோ எதுவுமே இல்லை, விஆர்எஸ்ல வந்துடும். அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு சொத்து எப்படி அவரால் சேர்க்க முடியுது? எனக்கு அண்ணாமலைன்னு மட்டும் இல்லை, நம்ம வந்து பொதுவாகவே நம்ம ஒரு 20-30 வருடங்களாக பார்த்துருக்கோம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அரசியலுக்கு வந்தால் பெரும்பாலும் மக்கள் வரவேற்பாங்க. அவர் வந்தால் நிறைய விஷயங்கள் செய்வார், அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அவருக்கு ஒரு பதவிக்கு ஒரு கெஸ்டர் இருக்குது, அவர் வந்தால் நல்லது நடக்கும்லாம். ஆனால் சமீப காலத்தில் அண்ணாமலை போன்று ஐஏஎஸ் பதவியில் இருந்து ஐபிஎஸ் பதவியில் இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தாலே அது புரியும். நான் பேர் சொல்ல விரும்பலை, பாஜக மட்டும் இல்லை, காங்கிரஸ்லேயும் ஒருத்தர் இருக்கார், அவர் எம்பி ஆகியும் இருக்கார், இன்னொருத்தர் விஜய் கட்சியில இருக்காரு. ஆமா. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல பதவியில் இருந்திருக்காங்க, நல்ல வருமானம் உள்ள பதவியில் இருக்காங்க. இப்போ இந்த கட்சிக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன? வெறுமனே சமூகத்துக்கு நாங்கள் தொண்டு செய்ய வந்துருக்கோம்லாம் சொல்லவே சொல்லாது. அது யாரும் மக்கள் நம்ப போறதில்ல. பார்த்துருக்கோம், நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேர் பார்த்துருக்கோம். இன்னைக்கு இவர்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்க ஏற்கனவே இந்த பதவிகளை விட அதை விட அதிகமான பணம், அதை விட அதிகமான கௌரவம், அதை விட அதிகமாக கிடைக்கிறதுனால தான் அவங்க இங்கே வராங்க. ஸோ இது வந்து நாங்கள் அண்ணாமலை போன்று எல்லாருமே நம்ம உண்மை சந்தேக கண்ணோட தான் பார்க்க வேண்டும், வேறு வழி இல்லை. சரி, இன்னொன்று சொல்கிறாங்க, விரைவில் தனி கட்சி ஆரம்பிப்பா, இல்லைப்பனா திமுகவில் இணைந்து விடுவார் அண்ணாமலை அப்படின்றாங்களே சார். இல்லை, திமுகவில் தொடர்புகள்லாம் பற்றி செய்தி வந்தால் அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை, அதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கா அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நேரடியாக திமுகவை ஆதரிக்கும் நிலைமைக்கு போக மாட்டேன். ஏன்னா அவருடைய கோர் ஸ்ட்ரென்த்துங்கிறது திமுக எதிர்ப்பிலேருந்து வந்தது. இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்களை எதிர்ப்பவர்கள் எல்லாருமே திமுக எதிர்ப்புங்கிறத உறுதியாக இருக்கவங்க. ஸோ அதை பிரேக் பண்ணிவிட்டு அவர் வந்து திமுக ஆதரவான நிலையை, வெளிப்படையான ஆதரவான நிலையை எடுக்க மாட்டார். ஆனால் அவர் போட்ட வேஷம் வெளுத்து போச்சு. இல்லை அது வேஷம் தான் ஆக்சுவலாக. அது அவர் வாய் தவறி பேசியிருக்கிறதா கூட எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அது செய்திருக்க கூடாது. அவர் பாஜக முகம் தானே. அது எப்படி நீங்கள் பாஜக விட்டு கொடுத்து திமுக வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு சொல்லியிருக்கவே கூடாது. ஆனால் நேரடியாக வெளிப்படையாக அவர் திமுக ஆதரவு எடுப்பாருங்கிறது சந்தேகம் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, தனி கட்சி
தனி கட்சிக்கான சாத்தியங்கள் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. கூட இருக்கவங்கலாம் எல்லாம் நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிருங்கலாம் சொல்லுவாங்க. தனி கட்சி ஆரம்பித்தால் அவர் ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருப்பார். அவரால் சஸ்டெயின் பண்ண முடியாது. அது போன்ற நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கட்சி ஆரம்பித்து காணாமல் போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு பின்னணியில் வந்து அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலைங்கிற பேருக்கு ஒரு பெரிய ஒரு கவர்ச்சி இருக்குது பாஜக மத்தியில், மக்கள் மத்தியில். ஆனால் அவ்வளவு பக்தி இல்லை. மோடிக்கு இருக்கிற பக்திமான் மாதிரிங்க அது அந்த வீரியம் ஒரு பற்று இவருக்கு மேலே இல்லை. ஏன்னா அண்ணாமலைக்கு மோடி அவர்களோட நம்ம யாரையும் ஒப்பிட முடியாது. ஏன்னா அவர் ஒரு முதல்வராக கட்சியிலேருந்து படிப்படியாக வளர்ந்து ஒரு மாநில முதல்வராக இருந்து நிறைய சாதிச்சிருக்கார். அதுதான் அவருக்கான துருப்பு சீட்டாக போகணும். டெல்லிக்கு அவர் போகும்போது இதுதான் அவர் கை கொடுத்தது. அவர் பதவிகளில் பல அவருடைய அனுபவம் கை கொடுத்துருக்கிறது. அவர் நிரூபித்திருக்கிறார். இந்த மூணாவது முறையாக மோடி பிரதமராக இருக்காருன்னா அவர் அதை நிரூபிச்சிருக்காரு. இவர் எந்த பதவியிலும் இருந்து பெரிய அளவுலாம் சாதிச்சதில்லை. ஸோ அது கூட ஒப்பிட முடியாது. ஏன்னா அண்ணாமலையால் தான் தமிழ்நாட்டு பாஜக வளர்ந்தது. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேரை திரும்பி பார்க்க. அதுக்கு என்ன காரணம்? அவர் கையில் எடுத்த விஷயம் வந்து 2 விஷயங்கள். ஒன்று, பாஜக பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ். பாஜக வந்து மற்ற கட்சிகள் போல இல்லை, நாங்கள் புதுவிதமான கட்சி அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் மத்தியில் பதிய வைத்தார். அது ஒரு வளர்ச்சி கொடுக்குறது. 2வது, திமுக எதிர்ப்பு, கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பு. அதை தான் அவர் முன்வைத்தார். ஸோ இந்த 2 விஷயங்களுக்கு மாறாக அவர் எதுவும் நிச்சயமாக செயல்படுமாறு என்னுடைய நம்பிக்கை. இது அவர் ஒரு வேளை தனி கட்சி ஆரம்பித்தா இது 2த்துக்கு டோட்டலாக இது 2த்துக்கு எதிராக தான் போக வேண்டியிருக்கும். ஸோ அப்படிங்கும்போது சந்தேகப்படுவார்கள். இது வரைக்கும் அவருடைய ஆதரவாளர்கள் திமுக எதிர்ப்பு மனதில் இருந்துட்டு ஏன் இவர் இந்த நேரத்தில் போய் கட்சி ஆரம்பித்து ஸ்பாய்லராக போகிறாரா அப்படின்னு நினைப்பாங்க. சரி சார், இப்படி திமுகவின் பயங்கரமான எதிர்ப்பாளர் இருந்து வருது. இப்படி திமுகவை தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 45% 47% ஆன்டி இன்கம்ஸில் அப்படிலாம் சொல்லி குழு வைக்கிறார். அப்படின்னா இவர் உண்மையிலேயே பாஜகவுக்குள்ளேயே அதிமுக கூட்டணி சிதைக்க பார்க்குறாரா, இல்லை பாஜகவை சேர்ந்து சிதைக்க பார்க்குறாரா? இல்லை, நான் அப்படி தான் நானே யோசிக்கிறேன். எப்படின்னா, அவருக்கு நிஜமாவே திமுக மேலே உள்ள அக்கறையோ இல்லை அதுவும் கிடையாது. திமுக ஜெயிச்சிரும், திமுக வந்து நல்லா வலுவாக இருக்கான்னு சொன்னால் திமுக மீதான அபிப்பிராயம் சொல்கிறேன். அவருக்கு அதிமுக மேலே ஒரு கசப்புணர்வு, எடப்பாடி மேலே ஒரு கசப்புணர்வு. ஸோ அதனால தான் அவர் வந்து இல்லை, நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு பெரிய கூட்டணி அமைச்சு நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களால் ஜெயிக்க முடியாதுங்கிறத மறைமுகமாக சொல்கிறாரா நான் நினைக்கிறேன். எடப்பாடி என்ன கஷ்டப்பட்டு சுற்றுப்பயணம் எல்லாம் போய் எல்லாம் பண்ணி தனியாக கூட்டணி அமைச்சு பண்ணால் கூட நீ உங்களால் திமுக வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறாருன்னா, உங்களால் முடியாது, என்னால் தான் முடியும்னு சொல்ல வர மறைமுக சொல்கிறார். நான் ஒருவேளை என்டிஏ தலைவராக இருந்து என்னுடைய என்டிஏ தலைமையின் கீழே நீங்கள்லாம் ஒன்றா செயல்பட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக திமுக வீழ்த்திருக்க முடியும் அப்படின்னு சொல்ல வராத நாம் புரிஞ்சுக்கிறோம். அது சாத்தியமா? அண்ணாமலையின் கீழே வந்து தினகரன் வந்து பணி செய்கிறதுக்கு தயாராக இருப்பார். ஏன்னா அவர் தொடர்ந்து அண்ணாமலை டச்சில் இருக்கார். ஏன்னா அண்ணாமலையை வந்து தினகரனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே சொல்கிறார், உங்களுக்காக அந்த கட்சி தலைமை உங்கள் கையில் ஒருன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை தினகரனுக்கு கொடுத்துருக்காரு அண்ணாமலை. அதனால் அண்ணாமலையோடு பணியாற்றுவதற்கு தினகரன் ரெடியாக இருப்பார். ஓபிஎஸும் தயாராக இருப்பார். ஏன்னா மற்ற கட்சிகள் கூட தயார் இருப்பாங்க. ஆனால் எடப்பாடி தயாராக இருப்பார்னா ஏன் தயாராக இருக்கணும்? அவர் ஏற்கனவே ஒரு அனுபவம், தனியாக ஒரு அதிமுகங்கிற மிகப்பெரிய கட்சியோட போய் சேர்ந்தார். ஆட்சிக்கு வரக்கூடிய தகுதி படைத்தவர், வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகள் இருக்கும்போது அவர் ஏன் அண்ணாமலை கூட சேர்ந்து பணியாற்றணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2026ங்கிறது ஒரே கேள்வி தான், ஸ்டாலின் ஆட்சிக்கு வர வேண்டுமா வர வேண்டாமா? அதான் சார். இதுதான் அதற்கு இவர்கள்லாம் என்ன சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்க, அதுதான் கேள்வி. சார், இவர் இப்படி ஒரு பக்கம் இருக்க, அதே ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்கிறாரு 2026 பாஜகவுக்கு முக்கியம் இல்லை, 2029 தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சார். இல்லை, இதை நானும் பல விவாதங்களை சொல்லியிருக்கேன். என்னென்னா 2026 வந்து நிச்சயமாக பாஜக அதில் பெரிய முனைப்பு காட்டாது. அது காரணம் என்னென்னா, இல்லை நாங்கள் தோற்று போனாலும் பரவாயில்லன்னு அந்த கட்டத்துக்குலாம் போக மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு 4 எம்எல்ஏஸ் இருக்காங்க. இந்த 4 எம்எல்ஏவை 2 மடங்காக ஒரு 8 எம்எல்ஏ வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்க. ஒரு 10-20 தொகுதியில் மட்டும் எடுத்துக்கிட்டு நிச்சயமாக 25 தொகுதிகளுக்கு மேலே பாஜக போட்டியிடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது எந்த கூட்டணி, அவங்கள தனியாக கூட்டணி தான் சரி, அதிமுக கூட்டணி தான் சரி, ஒரு 25 தொகுதிகளை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க டார்கெட்டு 8லேருந்து 10 எம்எல்ஏ தான். ஏன்னா அது வந்து அவங்களுடைய உயரம் அதுதான். ஸோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன காரணம் சொன்னால், ஒருவேளை 2026ல் எடப்பாடி அவர்களே திரும்ப முதல்வர் வரார், இல்லை ஆட்சியில் பாஜக பங்கேற்குனா கூட எடப்பாடி அரசுடைய அந்த அவர் செய்த நல்லது கெட்டதுகளில் பாஜகவையும் பாதிக்கும். 2026க்கு அப்புறம் அமைய போகிற ஆட்சியில் பாஜகவோட ரோல் என்னங்கிறத பொறுத்து அது வந்து தேசிய அளவில் பாதிக்கும். அது 2029 அவங்களுக்கு பெரிய சிக்கலாக கொடுக்கும்.
2026 ஒருவேளை இங்கே இருக்கிற ஆட்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இல்லை ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு 2029 அவங்களுக்கு கிடைக்கிற தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்கிற எம்பிக்கெல்லாம் பெரிய அடுத்தடுத்து தோல்வி. 10 வருஷங்களாக தமிழ்நாட்டிலேருந்து எம்பி யாரும் போகல, அங்கே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து பாஜக ஒரு 2 எம்பிக்களாவது போனால்தான் அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்ம இந்தியா முழுக்க இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்தை போக விடாமல் தடுப்பது என்னென்னா இந்த மாதிரி சிக்கல் தான். அதனால் வந்து இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் குருமூர்த்தி சொல்வது உடன்படுகிறேன். என்னென்னா 2020 பெரிய ரோல் அவங்க ப்ளே பண்ண மாட்டாங்க. ஆனால் 2029 அவங்களுக்கு மிக முக்கியமான இது சார். அப்போனா அதிமுக தேவைப்படுது. அப்படி இருக்கிறப்ப அதிமுக இப்படியே தேவை வைப்பாங்களா, இப்படியே சிதற வைப்பாங்களா? அது வந்து அவங்க பேக் ஃபயர் ஆகலாம்ல. இல்லை நிச்சயமாக 2024 அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஆமாம், மெஜாரிட்டி வர முடியல, தட்டி தவறி தான் வந்தாங்க. நீங்கள் 2026 யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழல் கண்டிப்பாக மாறும். திரும்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் சரி, எடப்பாடி அவர்கள் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு அரசியல் மாறும். அந்த இடத்துல ஃப்ரண்ட் ரன்னராக பாஜக வந்து நிற்கும். அப்போ யார் எந்த ஆட்சியில் என்ன மாதிரியான குறைகள் சொன்னாலும் அதை பெரிய அளவில் ஹைலைட் பண்ணி அதை ஸ்கோர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த 3 ஆண்டு காலம் அவங்க அதை ஸ்கோர் பண்ணி ஆகணும். அப்போ தான் 2029 தமிழ்நாட்டிலேருந்து குறைந்தபட்ச தொகையாக போக முடியும். அதனால் பாஜக 2026 அப்புறம் உயிர் பெற்று பெரிய அளவில் களமாடுவாங்களுடைய, அதுக்கு முன்னாடி பெரிய ரோல் ப்ளே பண்ண மாட்டாங்க. நான் ஒரு ஆண்டு காலமாக சொல்லிகிட்டு இருக்கேன், அது இன்றைக்கி தான் நடந்துகிட்டு இருக்குது. குருமூர்த்தி வாயாலே தெரியுது, அவர் தான் எல்லாமே தெரியுமே, அவருக்கு தான் எல்லா லாபியும் தெரியும். அதனால் அவர் வாயால் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சார் இப்போ வந்து டெல்லி எடுத்துங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் தூக்கி உள்ளே போட்டாங்க மாநில எலெக்ஷன். அதே ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோரனை தூக்கி உள்ளே போட்டாங்க. இங்கே எவ்வளோ இருக்கப்ப இது வரைக்கும் கை வைக்காத இருக்கு. அப்படி இருக்க திமுகவும் பாஜகவும் மறைமுகம் ஒப்பந்தத்தை ஏதாவது இருக்கா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து உங்களுக்கு இதை தான் வந்து விஜய் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க. நீங்கள் அதை சொல்கிறதோ நிறுத்தில ஆதாரம் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது 2 பேருமே வந்து இவர்களை எதிர்த்து இவரும், இவர்களை எதிர்த்து அவர்களும் அரசியல் நடத்துகிறாங்க. அப்படிங்கும்போது 2 பேருக்குள்ள ஒரு மறைமுகம் கூட்டின்னு வந்தால் ரெண்டு கட்சிகளுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கும். நான் சொல்கிறது பாஜகவும் திமுக ரெண்டுத்தையும் பாதிக்கும். ஸோ அதனால் பாஜகவுக்கு திமுக தேவைப்படுகிறது. ஏன்னா திமுக எதிர்ப்புங்கிறது அதுதான் பாஜகவோட பெரிய கோர் ஸ்ட்ரென்த். ஆக்சுவலாக திமுக தொடர்ந்து அதிகாரத்திலிருந்து அவங்க தொடர்ந்து தப்பு செய்யும் போது அது பாஜக பெரிய அளவில் பலன் கொடுக்கும். அவங்க தட்டி கேட்டு அதுக்கான வாக்குகள் எடுக்க முடியும். அதே போல் பாஜக டெல்லியில் இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு பெரிய செல்வாக்கு. ஏன்னா பாஜக எதிர்ப்புங்கிற பேர தானே கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க. நாளைக்கு ஆட்சியில் டெல்லியில் பாஜக இல்லைன்னு வச்சுங்களேன், அடுத்த நாளே திமுக கூட்டணி சிதைந்து போயிடும். ஸோ எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அங்கே பாஜக எதிர்ப்பதற்காகத்தான் திமுக விடுதலை எல்லாம் ஒன்றா இருக்காங்க. ஸோ அதனால் பாஜக எதிர்ப்பு நிச்சயமாக மறைமுகமாக திமுக கை கொடுக்குறது. ஏன்னா இந்த ஹெட் டு ஹெட்டுங்கிறது 2 தரப்புமே விரும்புகிறது. 2 தரப்பும் அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து கட்சி வளர முடியும். அதுதான் நீங்கள் சொன்ன காரணம். மற்ற எந்த ஸ்டேட்லலாம் மற்ற ரீஜனல் பார்ட்டிஸை முடக்க நினைக்கிற பாஜக தமிழ்நாட்டை மட்டும் யோசிக்கிறதுக்கு காரணமே இது என்னென்னா திமுக இருக்கணும். திமுக இருந்தா அவங்க கிட்ட இருக்க 22 எம்பி அவங்களுக்கு தேவைப்படுமா? இல்ல அதனால அது மறைமுகமா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது சொல்லிட்டு தான் இருக்காங்க. 21 நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா திமுக கை கொடுக்கும் அப்படிங்கிற. அதை தாண்டி நம்ம சாதாரணமாக ஒரு சினிமாவில் பார்க்குற லாஜிக் தான். ஹீரோவுக்கு இணையாக வில்லன் இருக்கும்போது, வில்லனுக்கு இணையாக ஹீரோ இருக்கும்போது ஒரு பார்க்குற காட்சி பார்வையாளருக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரென்த்து அவங்களுக்குள்ள ஹெட். ஸோ அது போன்ற ஒரு தேர்தல் களத்தை, ஒரு அரசியல் களத்தை தான் பாஜக விரும்புது. தமிழ்நாட்டில் அவங்க திமுக எதிர்ப்பு அப்படின்னா பாஜக தான் ஸ்கோர். ஆக்சுவலாக அதே போல் பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரே கண்மூடித்தனமாக முழு மூச்சாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி திமுக எதிர்ப்பு தான். ஸோ திமுகவால் தான் அதை செய்ய முடியும். ஸோ அதனால் 2 பேருக்குமே பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா 2019, 2021, 2020 அந்த பாஜக எதிர்ப்பு சொல்லி அந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டு வருது இல்லை? இப்போ ஆன்டி இன்கம்ஸ் வேற இருக்குது. இல்லை அது ஏன் குறைஞ்சி வருதுன்னு காரணம்னு வச்சுங்களேன். அதுக்கு என்ன காரணம், புது பிளேயர்ஸ் வராங்க, அவங்க வந்து மடைமாட்டுறாங்க, ஒரு அட்டென்ஷன் திருப்புறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி விஜய் வந்து திருச்சிக்குள்ளே போகிறாரு, பெரிய டிராஃபிக் ஆகுது, எல்லா மக்களும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ விஜய்னு பேசும்போது நீங்கள் இது வரைக்கும் பேசின விஷயங்கள், திமுக பாஜக எதிர்ப்பு முன்னிறுத்த விஷயங்கள், பாஜக எல்லாமே அடிபட்டு போயிடும். நீங்கள் இதை வந்து அப்படியே இதுதான் வந்து இப்போ காட்சி அரைச்சி சொல்லுவோம். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மாயாஜாலம் பண்ணி அப்படியே எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்கன்னா மக்கள் மறந்துடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை வந்து திசை திருப்போம். அப்படிங்கும்போது இதை தான், அதனால தான் இப்போ நீங்கள் புது பிளேயர் வரும்போது நாளைக்கு சீமான் பேசுவார், நாளைக்கு எடப்பாடி பேசுவார், எல்லாம் பேசும்போது உங்களுக்கு வந்து திசையை மாறும். அப்போ அந்த நேரத்தில் அந்த வீரியம் குறையும். அப்போ பாஜக அதனால தான் வந்து 2026 வரைக்கும் பாஜக சைலண்டாக இருக்குன்னு நான் உறுதியாக சொல்கிறதுக்கு காரணம் தான். இப்போ அண்ணாமலை 2024 எப்படி திமுக கூட்டணி வெற்றியை பெற்று கொடுத்தாரு, அதே மாதிரி 2026 அவர் அப்படி செஞ்சு கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. அவர் செய்வாரா என்னன்னு தெரியாது. ஆனால் பாஜக தலைமை
அண்ணாமலை முன்னிருந்து என்டிஏ கூட்டணியை கட்டமைக்கணும்னு விரும்புகிறது. அப்படி இல்லை என்றால் குறைந்தபட்சம் நீங்கள் அமைதியாக இருக்கும் என்று விரும்புகிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதை அண்ணாமலை செய்வாராங்கிறது தெரியல. 2026 வரைக்கும் அவரால் அமைதியாக இருக்க முடியும். அதை அவர் செய்வாரா இல்லைங்கிறது இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. சரி சார், பார்ப்போம் சார், பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ணாமலை என்ன செய்ய போகிறது, பாஜக என்ன செய்ய போகிறது, திமுக என்ன செய்வது, பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி சார். நன்றி.